சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பார்த்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி உன் கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா, நான் மேல காட்டிப்பட்டேன். இரு மீன்கள் ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் என்ன மர. காவியா, ஏன் இப்படி பண்ணுனா? நான் உன் மேல உயிரியே வச்சிருந்தேன்ல, ஏன் ஏன் இப்படி பண்ணுனா? காவியா, காவியா, நீ எங்க இருக்க காவியா? என்ன தெரியலையா ஆதி? நான் இங்கதான் இருக்கிறேன், உன் கூடயே தான் இருக்கிறேன். எப்பவும் நான் உன் கூடவே தான் இருப்பேன் ஆதி. காவியா, நீ இருக்கிறது எனக்கு சத்தியமா தெரியல காவியா. நீ என் கண்ணு முன்னாடி வா. நான் எப்படிடா உன் கண்ணு முன்னாடி வர்றது? நீதான் என்ன கொன்னுட்டியே. என்னது? நான் உன்னை கொன்னுட்டேனா? ஆமா, என்னையும் குழந்தையும் உயிரோட கொன்னுட்டா. நான் உன் கூட இத்தனை வருஷம் நம்ம குழந்தையோட சேர்ந்து வாழணும் நீ கனவோட இருந்தேன் தெரியுமா? என் கனவையே கொன்னுட்டா. குளிதோண்டி கனவையே புதைச்சிட்டா. ஏண்டா ஏண்டா, என்ன உனக்கு பிடிக்கலையா? என்னது? உன்னையும் நம்ம குழந்தையும் நான் கொன்னுட்டேனா? நான் கொன்னுட்டேனா? ஆதி, நான் உன் கூட சந்தோஷமா தானே இருந்தேன். நீ நீ ஏன் இப்படி தப்பான எண்ணம் வச்சா? அப்படி நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? என்னையும் என் பிள்ளையும் கொள்ற அளவுக்கு நீ வந்துட்டா. இப்போ நீ இல்லாம நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? ஏண்டா என்ன கொன்ன? நான் உன் கூட வாழணும்னு ஆசையோட இருந்தேன்லடா, ஏண்டா என்ன கொன்ன? நான் தப்பான எண்ணத்துக்கு போனது என் தப்புதான். என் அழகான கொண்டாட்டி இருக்கும்போது நான் தப்பான எண்ணத்துக்கு போனது என் தப்புதான். எனக்கு இது தேவைதான். ஐயோ, என் காவியாவை என் குழந்தையும் நான் இழந்துட்டேனே. ஐயோ, நான் பண்ணது தப்புதான், நான் பண்ணது தப்புதான். ஆதி ஆதி, எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு, உன் கூட வாழணும் போல இருக்கு. என்னையும் என் குழந்தையும் தேடி வரியா? வாதி வாதி வாதி. ஐயோ கடவுளே, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஒரு முட்டாள்தனமான காரியத்தை இப்படி பண்ணி வச்சுட்டேனே. சரி, ஒரு சின்ன காம ஆசையால என் உயிருக்கு மேல நேசிச்ச என் காவியாவே நான் கையால கொண்டுட்டேனே. அந்த கடவுள் கூட என்னெல்லாம் மன்னிக்கவே மாட்டாரு. எல்லாரும் சொல்லுவாங்க, இவன் ஒரு தப்பான வழிக்கு போய் ஒரு அழகான குடும்பத்தை இருந்து நடு தெருல இப்படி நிக்கிறான்னு சொல்லிட்டு அவனை காரி துப்புவாங்க. அத நம்ம எத்தனை தடவை நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப கூட எனக்கு உரைக்கல. இப்போ அதே நிலைமையில இப்ப நான் நிக்கிறேன். ஆனா இப்போ நான் என் தப்பு உணர்ந்துட்டேன். ஆனா எனக்கு என் காவியா கிடைப்பாளா? என் குழந்தை கிடைக்குமா? இல்ல நான் இறந்து போன என் வாழ்க்கை தான் எனக்கு கிடைக்குமா? அப்போ காவியா என் சட்டை காலரை பிடிச்சி எப்படி கதறி கதறி அழுந்தா. ஆனா அவ கண்ணீரை தொடக்கி கூட என் கை போகலையே. ஆனா ஆனா இப்ப நான் கண்ணீர் வடிக்கிறேன். ஆனா அதை பார்க்க கூட யாருமே இல்லையே. ஐயோ, என் காவியா குரல் என் காதுல கேட்டுட்டே இருக்கு.
காவியா காவியா நான் உன்னை பார்க்க வரேன் காவியா. உன்னையும் நம்ம பிள்ளையும் பார்க்க நான் வரேன் காவியா. ஐயோ என்ன என் காவியா கூட கூட்டு போங்க. நான் காவியா கூட போகணும். நான் காவியா கூட சேரணும். என்ன கூட்டு போங்க. என்ன கொல்லுங்க யாராவது. எனக்கு காவியா காவியா நான் செஞ்ச தப்பு உணர்ந்துட்டேன் காவியா. இனி நான் இந்த உலகத்துல வாழ எனக்கு தகுதியே இல்லை காவியா. என்னையும் உங்க கூட கூட்டு போ காவியா. உன்னையும் பிள்ளையும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு காவியா. ஆதி ஐயோ ஐயோ குழந்தை அழுவுது. ஐயோ காவியா கூப்பிடுறா. ஐயோ குழந்தை அழுவுது. ஐயோ என் காவியா கூப்பிடுறா. ஐயோ இந்த ஆளுக்கு என்னாச்சு? திருக்கு பிடிச்ச மாதிரி சவுத்துல எல்லாம் முட்டுறாரு, கத்துறாரு. இதுக்கு ஏதோ ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். சார் சார் இங்க வாங்க. ஐயா 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 நீங்க யார் ஐயா? நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல. நான் உங்க காலில் கூட விழுறேன். என்ன கொன்னுருங்க. நான் என் காவியாவும் என் குழந்தையும் பார்க்க போகணும். ஐயா ஐயா என்ன கொன்னுருங்க. காவியா 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 இவங்க என்ன கொல்ல போறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க கூட வந்துருவேன் காவியா. காவியா இதோ எங்க கத்தில குத்திட்டாங்க காவியா. நான் கூட வந்துட்டே இருக்கேன் காவியா. நான் வந்துட்டேன். இதோ நான் செத்துட்டேன் இந்த வந்துடுறேன் காவியா. இந்த ஆளுக்கு என்னாச்சு? ஏன் இப்படிலாம் பண்றாரு? ஒரு மாதிரி மைண்ட் டிப்ரெஷன் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். அதனால அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாதான் முடியும். சார் இவரு ஒருவேளை நடிக்கலாம் சார். நம்ம ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போற கேப்ல இவரு தப்பிச்சுட்டா அப்புறம் நமக்கு பிரச்சனையாயிரும் சார். இருங்க பாப்போம்னா இவன் ஒன்னும் நடிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இருந்தாலும் ஒரு தடவை வேணா செக் பண்ணி பார்ப்போம். வாங்க சந்தியா வாங்க. நான் என் காவிய கிட்ட போறேன். என் குழந்தைய பார்க்க போறேன். இல்ல வேலைண்ணா அவரு உண்மையாவே டிப்ரெஷன்ல தான் இருக்காரு. இல்லாட்டி நான் கூப்பிட்ட பேருக்கு அவரு ரியாக்ஷன் மாறி இருக்கும். அவரு திரும்பி பார்த்துருப்பாரு. அப்போ அவர் உண்மையாவே டிப்ரெஷன்ல தான் இருக்காரு. நீங்க அவரை ஜீப் கூப்பிட்டு போங்க. அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பார்க்கலாம். ஓகே சார். ஏண்டா ரகு எல்லாரும் கூடயும் உள்ள வந்து உட்கார வேண்டியதானே? நீ மட்டும் ஏண்டா இப்படி தனியா உட்காந்துருக்க? நம்ம அம்மா பேசும்போது சோனி அம்மா எப்படி அழுந்துட்டாங்க பத்தியா? எனக்கு அது பார்க்கும்போது கஷ்டமா இருந்துட்டுனா அதான் வெளியே வந்து உட்காந்துருக்கேன். எனக்குமே கஷ்டமா தாண்டா இருக்கு. நீ என்ன வெளியே வந்தா? நீ உள்ள கொஞ்ச நேரம் உட்காந்து பேச வேண்டியதானே? நான் உட்காந்தாண்டா இருந்தேன். நான் சடனா திரும்பி பார்த்தா நீ உட்கார்ந்த இடத்துல நீ ஒன்னும் காணும். சரி நீ எங்க போயிருப்பேன்னு வந்தேன். பார்த்தா நீ இப்படி இங்க உட்காந்துருக்க. அதான் நீ எதுக்கு இப்படி உட்காந்துருக்குன்னு உங்ககிட்ட கேட்கலாமேன்னு வந்தேன். அம்மா எப்படின்னா வந்தாவ? அம்மா இங்கெல்லாம் வரமாட்டான்னு நினைச்சேன். ஏன்னா நம்ம அம்மாவுக்கு தான் சோனியை பிடிக்காதுல. எப்படி வந்தாங்க? எனக்கு ஒரே ஷாக்கா இருக்கு. ஏய் எனக்குமே ஷாக்கா தாண்டா இருந்துச்சு. எங்களை விட அம்மா தான் இங்க வரதுல ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. கிளம்பலாமா பொண்ணை வேற பறி கொடுத்துட்டாங்க பத்தியா? அவங்களுக்கு போய் 4 வருஷத்தை பேசிட்டு வரலான்னு அம்மா தான் கிளம்புறது ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. ஏதோ ஒண்ணுண்ணா அம்மா கிட்ட இப்போ நிறையவே சேஞ்சஸ் தெரியுதுண்ணா. இதுல அந்த எனக்கு ஒரு நம்பிக்கை வருது. அம்மா சீக்கிரமா சோனியை ஏத்துப்பாங்கன்னு. ஏய் நீ சொல்றத பார்த்தா அவ பக்கா கிரிமினலா இருந்துப்பான் போலேடா. இவள் நாள் அவன் உங்க கூட தானே இருந்தான். உங்களுக்கு யாருக்குமே அவங்கள கொஞ்சம் கூட டவுட்டே வரலையா? போனா கெட்டின பொண்டாட்டிக்கே டவுட் வராம நல்ல ஸ்கெட்சை போட்டு காய் நகட்டி இருக்கான். இதுல எங்களுக்குலாம் எப்படின்னா டவுட் வருது. ஆமாடா அவன் சரியானவனா தான் இருந்திருக்கான். இப்படி அநியாயமா ஒரு உயிரை எடுத்துட்டானே. சை நாங்கெல்லாம் கண்ணு வைக்கிற நேரத்துல எல்லாமே முடிஞ்சிட்டுனா. அவன் ஸ்கெட்ச் போட்டது என்னமோ சந்தியா தான். ஆனா அந்த அக்கா சந்தியாவை காப்பாத்துறன்ற பேர்ல அவங்க குறுக்கால வந்துட்டாங்க. நல்ல வேலை அவன் எல்லாரும் முன்னாடி உங்க பாஸ்ட் லைஃப்பை பத்தி சொல்லல.
அவன் மட்டும் அப்படி சொல்லியிருந்தான் உன் வாழ்க்கை நேரத்துக்கு அந்த இடத்துல தொங்கிருக்கோண்டா. எங்கண்ணா அவன் சொல்லல, அவன் தான் சொல்லிட்டானே. பார்ட்டடா பொண்டாட்டிக்கிட்ட தான். ஏண்டா அவன் இந்த விஷயத்த பத்திலாம் உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லியுமா நீ உன் பொண்டாட்டி கூட இவ்வளவு நாள் இங்க நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்க? அவன் எல்லா உண்மையும் என் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டானா. ஆனா என் பொண்டாட்டி அதெல்லாம் நம்பவே இல்லை. அவனை வச்சா பாரு அவ ஒரு அறை. அப்பதானே நான் நினைச்சேன் கடவுள் என் கூடயே தான் இருக்காருன்னு. தம்பி ரொம்ப சிரிக்காதப்பா, நீ எப்ப வேணாலும் மாட்டிக்கிட போலியே. எல்லாம் ஒன்னால தானே வருது. நான் சோனி கழுத்துல எப்ப தாலி கட்டனோ அப்பவே நான் உண்மையெல்லாம் சொல்லலாம் கேட்கும்போது நீ தான் என்னமோ பெரியவ மாதிரி 2 பொண்ணோட வாழ்க்கை நீ வீணாக்காத அப்படி இப்படின்னு சொல்லி வச்சுட்ட. நீ தான் அந்த பொண்ணோட நீ சேர்ந்து வாழ்றா அப்படின்னு சொல்லிட்ட. அதனால அந்த உண்மையை அவகிட்ட நான் மறைக்க வேண்டியதாயிடுச்சு. சரி விடுடா, அதான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிட்டுல, இனி இதுல இருந்து எந்த பிரச்சனையும் வராது, ஃப்ரீயா விடு. இல்லைண்ணா இந்த விஷயத்த நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நான் சோனிக்கிட்ட சொல்லலாம்னு இருக்கேண்ணா. இனியும் நான் சோனிக்கிட்ட இந்த விஷயத்த மறைக்கிறதா இல்லைண்ணா. இந்த விஷயம் வேற யார் மூலியமாவது சோனிக்கு தெரிஞ்சிச்சுன்னா சோனி என்னை விட்டு போயிடுவாளோன்ற பயம் எனக்கு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குண்ணா. அதனால இந்த விஷயத்த நான் எப்படியும் விட போறது கிடையாது. நான் எப்படியாவது சோனிக்கிட்ட சொல்லிடுவேண்ணா. சொல்லுடா போய் சொல்லு. நான் தான் சொல்லியிருக்கல அந்த பொண்ணுக்கு ப்ராப்ளம் இருக்கு. எந்த ஒரு அதிர்ச்சியான விஷயம் கேட்டாலும் அந்த பொண்ணுக்கு எதாவது ஆயிடும்னு. அந்த பழியை நீயே சேர்த்து வாங்கிக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. போ இப்பவே போய் சொல்லு. என்ன பிரதர் 2 பேரும் வெளியே உட்காந்துருக்கீங்க, உள்ள வந்து உட்கார வேண்டியதானே? இல்ல ப்ரோ, உள்ள அம்மாலாம் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்களா, அதான் சரி கொஞ்ச நேரம் வெளியே காத்தோட்டமா உட்காரலாமேன்னு வந்தேன். அப்புறம் அண்ணன் வந்தான், நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன்னா அண்ணன் எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். சாரி பிரதர், நீங்க பேசிட்டு இருந்தீங்களோ, நான் தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? என்ன ப்ரோ இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நாங்க என்ன லவ்வர்ஸா நீங்க வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு? சும்மா உட்காருங்க ப்ரோ. என்ன ப்ரோ என்னாச்சு? ஏன் எங்களையே இப்படி வச்சுக்கன்னு வாங்காம பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல உங்க 2 பேரையும் பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு ப்ரோ. ஏன் என்னாச்சு ப்ரோ? இல்ல உங்க 2 பேத்துக்குள்ள யாருக்காவது ப்ராப்ளம்னா நீங்க சொல்லி நீங்க ஆறுதல் படுத்திக்கிறீங்க. ஆனா எனக்கு அது மாதிரி சொல்ல கூட பிறந்தவங்க யாருமே இல்லை. அண்ணன் இல்லை, எனக்கு ஆறுதல் சொல்றதுக்கு தங்கச்சி இல்லை. அதான் ப்ரோ கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன் ப்ரோ ஏன் இப்படி பேசுறீங்க? அதான் நாங்க 2 பேர் இருக்கோம்ல, உங்க கஷ்டம் நஷ்டம் உங்க தம்பியா நினைச்சு எங்க கிட்ட சொல்லலாமே. அப்படிதானடா? ஆமா ப்ரோ, இன்னில இருந்து நாங்க 2 பேரும் உங்களுக்கு தம்பி. நான் உங்களுக்கு லாஸ்ட் தம்பி, இவன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தம்பி. இனிமேலாம் உங்களை அண்ணன் தான் சொல்லுவேன் ப்ரோ. இது வரைக்கும் உங்களை ப்ரோ ப்ரோன்னு சொல்றது மனசு ஒரு மாதிரி ஒத்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனா இனிமே நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். இப்ப நான் எனக்கு 2 தம்பிகள் இருக்காங்க அப்படிதானே? அப்படிதான் அண்ணா. நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது எங்க வீட்டுக்கு வாங்க, நாங்க ஃப்ரீயா இருக்கும்போது உங்க வீட்டுக்கு வரோம். அப்படியே நம்ம அண்ணன் தம்பி பாசத்தை இன்னும் வலுப்படுத்திக்கலாம். வந்துட்டா போச்சு. எப்பா சாம் கிளம்பலாமாப்பா வீட்டுக்கு? இதோ அம்மா கூப்பிட்டாச்சு. சரிடா தம்பி, நீ எப்ப வீட்டுக்கு வருவ? இப்போ உடனே வர முடியாதுலண்ணா. சோனி இப்போ உடனே அவங்க அம்மா விட்டு பிரிஞ்சு வர கஷ்டப்படுவாங்கண்ணா. அதனால நான் காலேஜ்ல வேற லீவ் கேட்டிருக்கேன். அது முடிஞ்சோன்னா நாங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துருவோம். சரிடா பாத்துக்கோ, நான் கிளம்புறேன். என்ன? சரிண்ணா. அப்புறம்ண்ணா நான் கிளம்புறேன். ஹாப்பி மேரேஜ் லைஃப் அண்ணா. அப்புறம் உங்க ஒய்ஃபை கூட்டிட்டு கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு ஒரு நாள் வரணும். சரி நான் கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். என்ன பண்றது, புதுசா அண்ணன் வேற கிடைச்சிருக்கு. விட்டுட்டு போக கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்ண? உசுரே நீதானே நீதானே நிழலாவும் கூடதானே எதுவும் வேணாமே வேணாமே முடிவும் கூடதானே. நல்லவன் சாவதும் கெட்டவன் வாழ்வதும் நம்ம கையில இல்ல. உசுரே நீதானே நீதானே நிழலாவும் கூடதானே எதுவும் வேணாமே வேணாமே முடிவும் கூடதானே. போதும் பிரியக்கூடாதே என் உயிரே நீ அழுகக்கூடாது. நீ கண்ட கனவெதுமே கலையக்கூடாதே, நான்
கிடைச்சது இழக்கிறதும் இழந்தது கடுக்கிறதும் அதுக்கு பழகிறதும் நியாயந்தானடி. கொடுத்தது எடுக்கிறதும் வேற ஒண்ணு கொடுக்கிறதும் நடந்தது மறுக்கிறதும் வழக்கம் தானே. கண்ணான கண்ணே நீ கலங்காதடி, என் உயிரோட ஆதாரம் நீதானடி. கண்ணான கண்ணே நீ கலங்காதடி, யார் போனா என்ன நான் இருப்பேனடி. கண்ணே நீ கலங்க. அக்கா சாப்பிடுங்கக்கா. இப்படி சாப்பிடாம எவ்வளோ நாள் தான் இருப்பீங்க? நடந்தது நடந்து போச்சு. அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் இருக்கிற பிள்ளைகளுக்காகவாவது நீங்கள் வேணும்லக்கா, அதனால சாப்பிடுங்கக்கா. சின்ன பொண்ணு, என் பிள்ளை காவியாவை என்னால் மறக்கவே முடியல சின்ன பொண்ணு. ராணியக்கா, கஷ்டமாக தான் இருக்கும், என்ன பண்ணுறது? பாருங்க இந்த பிள்ளைலாம் எப்படி கிடக்குது. சந்தியாவை பாருங்க, கல்யாணம் பண்ணீங்களே, அப்புறம் அந்த பிள்ளைய அப்படியே வீட்டோட வச்சிருக்கீங்க. அதுக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணாண்டாமா? புரியுது சரசு, நீ சொல்கிறது என்ன? நீ இந்த இழப்புலேருந்து நான் வெளியே வரணும்னு நினச்சா விட என்னால் வெளியே வரவே முடியல. எந்த பக்கம் திரும்பினாலும் என் காவியா புள்ள நின்ன மாதிரியே இருக்குது. அவள் ஓடி ஆடி விளாண்டதுலாம் ஞாபகமாக வருது. ஐயோ, என் புள்ள இப்படி எங்களை அந்த இடத்துல விட்டுட்டு போவான்னு நான் நினைக்கவே இல்லை. அக்கா, உங்க மேலேயும் தப்பு இருக்குக்கா. அன்னைக்கு நம்ம சோசையும் பார்க்க முடியல. அந்த சோசையக்காரர் என்ன சொன்னாரு? காவியாவுக்கு பெரிய கண்டம் இருக்கு, அவளை சுத்தியே அவ பக்கத்திலே எதிரி இருக்குன்னு சொன்னாங்கள நாசுக்கா. அன்னைக்கே நீங்க கொஞ்சம் உஷாரா இருங்கன்னு நான் சொல்லிட்டு போனேன்ல. நீங்க ஏன் எதுவுமே கவனிக்காம இருந்தீங்க? ஐயோ ஐயோ ஐயோ, இப்படி பக்கத்துலேயே துரோகி இருப்பான்னு நான் நினைக்கலையம்மா. என் பிள்ளையும் அந்த பச்சை துறையும் சந்தோஷமா இருந்த மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருந்தாங்களே. அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நான் நினச்சிட்டேன். அந்த படுபாவி மேலே எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வரல சின்ன பொண்ணு. அவன் தான் காவியா எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் மாசமானா. அந்த குழந்தைய எப்படிலாம் பெற்றெடுக்கணும், எப்படிலாம் வளர்க்கணும், எவ்வளோ நாள் கனவு கண்டிருப்பா. அந்த கிறுக்கே ஒரே நாளில் அந்த பிள்ளை கனவெல்லாம் அழிச்சிட்டானே. அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான், நாசமாக போயிடுவா ராணியக்கா. அம்மா ராணியக்கா, நீங்க புள்ளையே தூக்க மாட்டேங்கிறலாமா? உங்க பேரன் தானே, புள்ளைய தூக்கி வாங்கி இருக்க வேண்டியது தானே. அந்த புள்ள மூஞ்ச கூட என்ன நீங்க பார்க்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா சந்தியா. சின்ன பொண்ணு, என் புள்ளையே இல்லை எனக்கு. அவ பெத்த புள்ள எனக்கு எதுக்கு? அந்த புள்ள முகத்தை பார்க்கும் போச்சுலாம் அந்த பாவி பையன் மூஞ்சி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். எனக்கு இந்த குழந்தை வேண்டவே வேண்டாம்க்கா. எதுக்கு என் பொண்ணை கொன்னானி கூட இதுவரை எனக்கு தெரியல. நான் தெரியாம கிறுக்கு பிடிச்சவங்க மாதிரி அலையிறேன். அவன் பெத்த குழந்தை எனக்கு எதுக்கு? புள்ளான்னு சொல்லாதங்க ராணியக்கா, பச்சை புள்ள. அந்த புள்ள என்ன பாவம் செஞ்சிச்சு? அவன் செஞ்ச பாவத்துக்கு எப்படினாலும் அது உங்க பேரன் தான். பிள்ளைய தூக்கி வாங்கி இருங்கக்கா. ராணியக்கா, அங்க பாருங்க உங்க மருமகனையும் மகளையும் பார்க்கவே பாவமா இருக்கு. நீங்க இப்படி இருந்தா பிள்ளைகள் அப்புறம் உடஞ்சி போயிடாது. ஆமா ராணியக்கா, சரசு சொல்ற மாதிரி நம்ம பிள்ளைகள் எவ்வளவு நாள்னாலும் நம்ம வீட்டுல இருக்கலாம். ஆனா மருமகனுக்குலாம் வேலை இருக்கலாக்கா. நீங்க இப்படியே இருந்துகிட்டு இருந்தா அந்த பசங்க பாவம் தானே. பாவம், எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல சின்ன பொண்ணு. பாருங்க ராணியக்கா, சந்தியாவுக்கு கல்யாணம் முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆகுது? வீட்டோட வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவைய மாமியார் வேற கோவத்துல போயிருக்குன்னு வேற சொன்னீங்க. இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தா இதை வச்சு ஒரு பிரச்சனை பண்ணிட போறாங்க. முதல்ல சந்தியாவையும் மாப்பிளையும் வீட்டுக்கு அனுப்புங்க. அதுக்கப்புறம் சோனி கிட்ட பேசி இந்த தம்பியும் அவங்க வீட்டுக்கு போக சொல்லுங்க. அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குல்ல. அவங்க எல்லாம் வேலை பார்க்குறவங்க. நமக்காக அவங்க வேலையை விட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்களாக்கா. நீங்க தான் பேசணும். சொல்றேன் சின்ன பொண்ணு. சோனி, நான் காலேஜில் ஒரு மாதம் லீவ் பர்மிஷன் கேட்டேன்ல, அந்த ஒரு மாதம் இன்னையோட முடிய போகுது. நாளைக்கு நான் காலேஜ் போகணும் சோனி. நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா? அங்க வந்துட்டா அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல. அவங்கள பார்க்க அங்க யாருமே இல்லையடா. நான் எப்படி அங்க வர்றது? சோனி, உனக்குமே ஃபைனல் செமஸ்டர் நடக்குல்ல. நீ இதை எழுதாம போயிட்டா நீ படிச்சதுக்கு அர்த்தம் எல்லாம் போயிடும் சோனி. நீயும் வா சோனி, கிளம்பு. டேய், நான் இங்க இருந்தே படிக்கிறேன்டா. இங்க இருந்தே நான் காலேஜுக்கு போய் எக்ஸாம் எழுதிக்கிறவா. எனக்கு அங்க வந்தா எனக்கு எங்க அம்மா அப்பா ஞாபகமாவே இருக்கும். அதனால நான் இங்கேயே இருந்து படிக்கட்டா. நீ பேக்க மட்டும் எடுத்துட்டு வரியா? இல்லை சோனி, நீ இங்க இருந்தா நீ உங்க அக்கா ஞாபகத்திலே இருந்து நீ படிக்கவே மாட்ட, எனக்கு தெரியும். நீ நம்ம வீட்டுக்கு வந்தா வச்சும் உனக்கு கொஞ்சம் மைண்ட் டைவர்ட் ஆகும். நீ கொஞ்சம் படிப்பல்ல. வா சோனி.
இருப்பேன்டா. எங்க அம்மா அப்பாவையும் பாத்துக்கிடுவேன், நல்லா படிக்கவும் செய்வேன்டா. என்னை பத்தி நீ கவலைப்படாதடா. என் பேக்கை மட்டும் நாளைக்கு காலையில எடுத்துக்கொண்டு தந்துரு, சரியா? நீங்க இது படிப்படி, ஆனா நீ இல்லாம என்னால அங்க இருக்க முடியாதுடி. ஒவ்வொரு நேரமும் உன்னையே தான் நினைச்சிட்டு இருப்பேன். அப்போ என்னால ஒர்க்லயும் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஃபுல்லாவே உன் நினைப்பாவே இருக்கும் சோனி. பா சோனி, ப்ளீஸ் சோனி, புரிஞ்சுக்கோடி. என் கூட நம்ம வீட்டுக்கு வந்துரு சோனி. ராணி அக்கா, உங்க பொண்ணை பார்த்தீங்களா? மாப்பிள்ளை அவர் வீட்டுக்கு கூப்பிடுறாரு, போகமாட்டுக்கா. எதுக்கு போகமாட்டுக்கா? நீங்க இப்படியே இருக்கிறதுனால தான் எங்க அம்மா பாவம் பாவம்னு உட்காந்துருக்கா. நீங்க கொஞ்சம் நல்லா நடந்து கிடந்து வேலையை பார்த்தா அவ நம்ம அம்மா நல்லா இருக்காங்க, நீ மாப்பிள்ளை கூட போவா. மாப்பிள்ளை கூட போறது உங்களுக்கு முக்கியமா, இல்லை உங்க கூடயே வச்சுக்கிறதுக்கு நீங்க ஆசைப்படுறீங்களா? என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்றா? என் பிள்ளை எல்லாம் சந்தோஷமா வாழணும்னு தானே நான் ஆசைப்படுறேன். ராணி அக்கா, இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தா காலமும் நேரமும் உருண்டு போய்கிட்டே தான் இருக்கும். நீங்க அண்ணனை கூப்பிட்டு வந்து பிள்ளைகள்கிட்ட பேசி வரைக்கி அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற வேலையை பாருங்க. சரி ராணி அக்கா, அதையே நினைச்சு நீங்க கவலைப்படாதங்க. அவ தலையில ஆண்டவர் அப்படிதான் எழுதியிருக்காரு போல இருக்கு. அற்ப வயசுல போனோன்னே. சரி, நம்ம கையில என்ன இருக்கு? நாங்க கிளம்புறோம், அடிக்கடி வந்துட்டு போய்கிட்டு இருக்கோம். நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதங்க. மாப்பிள்ளையும் பொண்ணையும் அவர் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற வேலையை பாருங்க, சரியாக்கா? சரி சின்ன பொண்ணு. உண்மையாவே எனக்காக தான் நீ லீவ் போட்டுட்டு இங்க இருக்கிறியா? நான் இல்லாம உன்னால இருக்க முடியாதா? என்னடி இப்போ நான் உனக்காக தான் இங்க இருக்கேன்னு உனக்கு நான் ப்ரூவ் பண்ணி காட்டணுமா? நான் வேணா ஓடுற ட்ரெயின் முன்னாடி போய் இடிச்சு சாகட்டுமா? இல்லாட்டி கடல்ல கள்ள கட்டி நான் விழட்டுமா? இல்லாட்டி மொட்டை மாடியில இருந்து நான் கீழே விழட்டுமா? நான் இப்போ உனக்காக தான் நான் இங்க இருக்கேன்னு ப்ரூஃபுக்கு நான் இப்போ என்ன பண்ணணும்? இதுல சொல்லு, நான் உனக்காக பண்றேன். ஐயோ, நீ இதுல எதுவுமே பண்ணாண்டப்பா. ஒரு உயிரை இழந்தே அதுல இருந்து என்னால மீண்டு வர முடியல. அடுத்தது இன்னொரு உயிரா? டேய், பேச்சு கூட நீ இப்படி சொல்லக்கூடாது, சரியா? நானும் உன் கூடயே வந்துடுறேன். ராமிசா, நான் உனக்காக மட்டும்தானே சோனி இருக்கேன். நீ இல்லாட்டி என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது சோனி. நிஜமா நம்பு சோனி. தம்பி, நாங்க உன்னை நம்புறோம். அக்கா, சரிம்மா சோனி, நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம்மா. சரி, நீ அக்காவை நினைச்சுக்கிட்டே படிப்புல கோட்டை விட்டுறாதம்மா. நல்லா படி, என்ன? சரிக்கா. அப்புறம் சோனியம்மா, நீங்க பேசுறதெல்லாம் அத்தை கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், தப்பா நினைக்காதீங்க. நான் கூட உங்களுக்கு கல்யாணம் நடந்த விதத்தை பார்த்து இந்த தம்பியை நான் ஏதோ தப்பா நினைச்சிட்டேன். ஆனா போக போக தானே தெரியுது யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு. நான் கூட ஆரம்பத்துல முட்டாள்தனமா இந்த தம்பியை தப்பா தான் நினைச்சேன். ஆனா அவரு உங்ககிட்ட நடந்துக்கிறதெல்லாம் நான் பார்த்துட்டு தானே இருந்தேன். அவரு உன் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காருமா. இந்த பாருடாம்மா சோனி, இந்த தம்பி மனசை புரிஞ்சுக்கிட்டு சண்டை சச்சரவு இல்லாம சேர்ந்து வாழணும், சரியாம்மா? வருடா தங்கம், கூடிய சீக்கிரத்துல அத்தை மார்கிட்ட எல்லாம் ஒரு குட் நியூஸ் சொல்லணும், சரியா? உங்ககிட்ட இருந்து நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிட்டே. சரிப்பா, நாங்க கிளம்புறோம். அடிக்கடி இந்த பக்கம் வந்து அத்தைய பார்த்துட்டு போங்கப்பா. சரிக்கா. இங்க கொஞ்சம் வாங்களே. என்ன ராணி? என்னங்க, சந்தியாவுக்கும் நம்ம விஜய் தம்பிக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆயிட்டு. நம்ம வீட்டிலேயே வச்சிருக்கோம். மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பணும்லாங்க. வசந்தி வேற பார்க்கவே வரல, கோவத்தில் இருப்பான்னு நினைக்கிறேன். அப்புறம் இதால வேற எதுவும் பிரச்சனை வந்துட போதுங்க. பிள்ளைகளை மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி வைப்போமா? ராணி, நான் கூட மாப்பிள்ளை கிட்ட இப்போ அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். தங்கச்சிக்கு நம்ம மேலாம் என்ன கோவமோன்னு தெரியல. வந்து ஒரு ஆட்டம் வந்து பார்த்தாளா? சரி விடுங்க மச்சான், இருக்கிற கஷ்டம் போதாதுன்னு எல்லாத்தையும் மண்டைக்குள்ள போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க மச்சான். அவ ஏதோ புத்தி கட்ட இப்படி பண்ணிட்டு இருக்கா. சீக்கிரம் திருந்திருவா. அப்புறம் சந்தியாவை மாப்பிள்ளை கூட உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சா வசந்தி கோவப்படுவாளோ? நாங்களும் உங்க கூடயே வந்து சந்தியாவை உங்க வீட்டுல விட்டுட்டு வரட்டுமாண்ணா? என்னமா தங்கச்சி, நீ இப்படி அறிவு கிடத்தனமா பேசிட்டு இருக்க? என் மருமக என் வீட்டுக்கு வர்றதுக்கு யாரும் என்ன சொல்ல முடியும்? நீ எதுவும் கவலைப்படாதமா, எதுனாலும் நான் பார்த்துக்கிறேன். நீங்க ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் பொறுமையா ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம மற்ற சம்பிரதாயத்தெல்லாம் பார்த்துக்கலாம்.
சரிண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். சோனிமா, சந்தியாக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆயிட்டு இல்லம்மா, அதனால இன்னைக்கு அத்தை வீட்டுக்கு அனுப்பலான்னு இருக்கோம். நீங்க வேணா கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு போறீங்களாமா? மாமா, நாளையிலேருந்து நான் ஒர்க்ல ஜாயின் பண்ணணும். நான் இன்னுமே லீவ் கேட்டா அப்புறம் கொஞ்சம் சங்கடப்படுவாங்க. அதனால லீவ் எடுக்க முடியாது மாமா. நாங்க கிளம்பட்டுமா? மாப்பிள்ள, நான் கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க. சோனியை வேணா இங்கே ஒரு 2-3 நாள் விட்டுட்டு போறீங்களா? அவ எங்க கூட இருந்தா எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் பாத்தீங்களா? மாமா, அவளுக்கு ஃபைனல் செமஸ்டர் போயிட்டு இருக்கு. அவ புக் எல்லாம் கூட நம்ம வீட்டில் தான் இருக்கு. அவ வேற படிக்கணும்ல மாமா. ஏம்மா சோனி, நீ என்னம்மா சொல்ற? மாப்பிள்ளை வேணா புக் எடுத்துட்டு வர சொல்லுமா? நீ இங்கேருந்தே படிச்சு எக்ஸாம் எழுத போறியாம்மா? அப்பா அப்பா அது வந்து ஏங்க என்ன ராணி? இந்த பாருங்க, மாப்பிள்ளைக்கு சோனியை விட்டுட்டு போறதுல விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். கூட கூட்டு போகணும்னு ஆசைப்படுறாரு. நீங்க வற்புறுத்தாதீங்க, அவர் கூட்டிட்டு போட்டோம். ஓ, அப்படி சொல்றியா? சரி சரி மாப்பிள்ள, புக்கெல்லாம் வேற அங்கதான் இருக்குன்னு சொல்றீங்க. நீங்க புக் எடுத்துட்டு வந்து திரும்பி கொடுத்துட்டு போனாலும் உங்களுக்கு வேலைப்பாடுதான். அவளுக்கு பாடத்துல ஏதாவது டவுட் இருந்தா கூட நீங்க சொல்லி கொடுப்பீங்களா மாப்பிள்ள? அதனால சோனி இப்போ உங்க கூட அனுப்புறது தான் நல்லது மாப்பிள்ள. நீங்க கூட்டு போங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பா நீங்க தனியா இருந்துருவீங்களா? உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல? அக்கா நினைப்பா வேற வரும். நீங்க வேணா எங்க கூடயே அங்க வந்துருவீங்களாப்பா எங்க வீட்டுக்கு? இல்லடா தங்கம், எங்களை நினைச்சலாம் நீ கவலைப்படாதடா. அம்மாவுக்கு தான் பக்கத்துல சொந்தக்காரங்க எல்லாரும் இருக்காங்க. அப்புறம் எங்களுக்கு என்னம்மா பயம்? நீ நீ மாப்பிள்ளை கூட எப்பவும் சந்தோஷமா இருக்கணுமா? அதுதான் அதுதான் எங்களுக்கு முக்கியம். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத பாக்குறது தான் இந்த அம்மா அப்பாவோட ஆசை. சரியாம்மா? சரிம்மா, பார்த்து இருந்துக்கிடுங்க. அக்காவை பத்தியே எப்பவும் நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணுங்கம்மா. என் ஃபோன் சைலண்ட்ல கண்டாவோட இவர் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க என்னம்மா? சரிடா தங்கம். மாமா, அக்காவை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கிடுங்க மாமா. அத்தை வேற அக்கா மேல கோவத்துல போயிருக்காங்க. எதையாச்சும் வார்த்தையை விட்டுற போறாங்க. கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க அக்காவை. சரிடா மருமகளே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கப்பா. சரி மாமா, நாங்க கிளம்புறோம். எனக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைச்சாலும் சோனியை கூப்பிட்டுட்டு இங்க வரேன். அப்புறம் நானும் உங்க மகன் மாதிரி தான் மாமா. அதனால எந்த விஷயம்னாலும் என்கிட்ட தயக்கம் இல்லாம நீங்க ஃப்ரீயா பேசலாம். சரிங்களா மாமா? சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி, கிளம்பலாமா?